Taste the Daily. ஆண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சிஎம்ஆர் நகர் பகுதியில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பூங்காவில் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மின்சாரம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் சிறுவன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 5வது வார்டு சிஎம்ஆர் நகர் பகுதியில் பூங்கா ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பூங்காவில் இன்று மாலை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த பூங்காவில் மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் பாய்ந்துள்ளது. இந்த மின்சாரம் பாய்ந்ததால் ஒரு சிறுவர் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டு அருகில் இருந்த மற்றொரு சிறுவனும் அந்த சிறுவனை மீட்க முற்பட்ட போது இருவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அந்த பூங்காவில் வரக்கூடிய மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மின்சார தாக்கியதால் படுகாயமடைந்த லோகேஷ் என்ற இந்த 7 வயது சிறுவனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக விரைந்து வந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டித்துவிட்டு உடனடியாக இந்த மின்சாரத்தை சீர் செய்ய வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து இந்த விளையாட்டு பூங்காவில் மின்சாரம் தாக்கப்பட்டு அடிக்கடி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் இதுவரை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. தற்போது மதியம் முதல் பெய்து வந்த கனமழை காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த பூங்காவை சரி செய்ய வேண்டும், அந்த மின் இணைப்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுள்ள மின் இணைப்புகள் சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விரைந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் பூங்காவை பூட்டிவிட்டு சென்றனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.